ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 10வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய பாசுரமானது, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் என்கிற பாசுரம். ஆழ்வார்கள் வரிசையிலே முதலாழ்வார்களிலே பேயாழ்வாரை இன்று முன்னிட்டு அவரையும் இந்த கோஷியிலே சேர்த்து கொண்டு நாம் இந்த நோன்பை நோக்கிறோம் என்று நமக்கு பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்று எழுப்பப்படக்கூடிய பெண் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருக்கிறாள் என்று நமக்கு முதலே சொல்லுகிறார்கள். இந்த ஆயர்பாடியிலே எல்லோரும் கண்ணனை கண்டுதான் மாளுவார்கள், கண்ணன் மேலே அதிக பிரியப்படுகிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்கிறோம். அந்த கண்ணனோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த திருப்பாவை நோன்பை நோக்கிறார்கள் பார்க்கிறோம். ஏன்னா மற்ற நேரங்களிலே ஆயர்பாடியில் இருக்கிற ஆயர்கள் அவனோடு சேர விடுவதில்லை. அப்படி அந்த ஆயர்பாடியே இந்த உலகமே கண்ணன் மேலே ஆசை கொண்டு அவனிடத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த எழுப்பப்படக்கூடிய பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் என்றால், கண்ணனே இவளை கண்டு மயங்கி நிற்கிற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, அந்த மாதிரி உயர்ந்த நிலை உடைய ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள். இதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிற போது, இந்த பாசுரத்திலே அந்த பெண்ணை அருங்கலமே என்று அழைக்கிறார்கள். அருங்கலம் என்று என்ன சொன்னால் என்னன்னா, கிடைப்பதற்கு அரியதான ஆபரணம். நம்ம ஒரு ஆபரணத்தை நம்ம அணியன்னு ஆசைப்படுறோம், அது நமக்கு கிடைக்காம இருக்கு. அப்படிப்பட்ட கிடைக்காத நிலையிலே அரிதான ஒரு ஆபரணம் போன்றவளே என்று அந்த பெண்ணை சொல்லுகிறார்கள். அதற்கு மேல என்ன சொல்றாங்க, நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்ங்கிறாங்க. அந்த அனுபவம் நமக்கு இங்க சொர்க்கம் என்பது என்னங்கிறத பத்தி பின்னாடி சொல்றாங்க. அப்ப இந்த பெண்ணானவள் நினைத்த நேரத்திலே நினைத்த மாத்திரத்திலே கண்ணனுடைய வீட்டிற்குள்ளே சென்று கண்ணனோடு கலந்து பரிமாறக்கூடிய, அவனோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்ற பெண்ணாக இருக்கிறார். கண்ணனை சந்திப்பது அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்மெல்லாம் போனால் முதைய அவர்கிட்ட அனுமதி கேட்கணும். இந்த தேதியில் இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் சந்திக்கலாமா அப்படின்னு நம்ம நேரம் கேட்கணும். அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாமல் நினைத்த நேரத்திலே நினைத்த மாத்திரத்திலே கண்ணனுடைய வீட்டிற்குள்ளே சென்று கண்ணனை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றவளாக இவள் இருக்கிறார் அப்படின்னு நமக்கு இங்கே சொல்கிறாங்க. ஏன் அந்த நிலையிலே அவள் இருக்கிறார் என்று பார்க்கிற போது, கண்ணன் தான் நம்மளை ஆனந்தப்படுத்துகிறான் என்ற நிலையை அவள் எடுக்கிறார். இங்கே கண்ணன் என்று சொல்லுகிற போது பரமாத்மா, இந்த பெண்ணையும் நம்மையும் பற்றி சொல்லுகிற போது நம்ம ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு சந்தோஷமா இருக்கணுமா இல்லை பரமாத்மா சந்தோஷமா இருக்கணுமா என்பது வைணவத்திலே மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கு. நம்முடைய உகப்புக்காக எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, இப்போதான் நான் மனசு நிறைவா இருக்கிறேன், பகவானுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து விட்டேன் என்று நம்முடைய ஆத்ம சந்தோஷம் இங்கே முக்கியமல்ல. நம்மை பார்த்து நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்களை பார்த்து நாம் சொரூபத்தை உணர்ந்தவர்களாக, இந்த ஆத்மாவனுடைய சேஷத்துவத்தை, இந்த ஆத்மாவனுக்கு அடிமை என்று உணர்ந்தவர்களாக நாம் இருந்து கைங்கரியம் செய்தோமானால் அப்போதுதான் பகவான் உகக்கிறான். அப்படி அவனுடைய உகப்புக்காகவே வாழக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் இந்த பெண். ஏன்னா இந்த பெண் சாதன பக்தியை பற்றவில்லை, சாத்திய பக்தியை பற்றி இருக்கிறார். சாதனம்னா என்ன? ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக பகவானை அடைவது. அப்ப பகவானுக்கு நமக்கு இடையில ஒரு காரியம் இருக்கு. அந்த காரியத்தை, அந்த கைங்கரியத்தை செய்தால் நமக்கு அவன் கிடைப்பான் என்று இருக்கிறது. இது சாதனம். ஒரு சாதனத்தை பிடித்து பகவானை அடைவது. சாத்திய பக்தி பகவானை கொண்டே பகவானை பிடிப்பது. எனக்கு எதனாலையும், ஏன்னா இந்த சாதனம்னு சொல்லும்போது அதை நாம் செய்ய வேண்டும்ங்கிற கட்டாயம் வந்துடும். அப்ப நம்மளுடைய முயற்சின்னு அங்க ஒன்று வந்துடும். அப்ப அது என்ன ஆகும்? சுயதனம்.
என் முயற்சியாலே நான் பகவானை அடைந்தேன். அப்ப நான் எனதுங்கிறது அங்க வந்துடும். என்னால ஒண்ணுமே முடியாது. என்னை பகவானிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் அவருடையது என்ற நிலையிலே அந்த சாத்திய பக்தியை பற்றி நிற்பவளாக இங்கே இருக்கிறாள் இந்த பெண். அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் இன்றைய தினத்திலே நாம எழுப்புகிறோம். என்ன சொல்றாங்க? முதல்ல எடுத்ததுமே நோற்று அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நோன்பை குறிக்கிறார்கள். நோன்பை செய்யக்கூடிய தலைவியாக இருக்கிறாளே நோற்று அம்மனாய் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று என்ன சொன்னேன்? நான் இந்த நோன்பிலே கலந்து கொள்கிறேன், உங்களுக்கெல்லாம் உபகாரமாக இருக்கிறேன் என்று சொன்னாயே, நீ நோன்பு நோக்கிற அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கு. நாங்களெல்லாம் எழுந்து உன் வாசலிலே வந்து நிற்க நீ இன்னும் விடியவில்லை என்று உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா? இது உன்னுடைய சொரூபத்திற்கு, உன்னுடைய இயற்கை குணத்துக்கு இது பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு அந்த அம்மாவை இடித்து காட்டும் விதமாகவும் இதை சொல்லுகிறார்கள். இன்னொரு விதத்தில் என்ன சொல்றாங்க? நீ நோக்க வேண்டிய நோன்பெல்லாம் நோற்றுவிட்டு அடையக்கூடிய பலனான கண்ணனை பெற்று அந்த சொர்க்கத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறார். பகவானை அனுபவிப்பது இங்கே சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்ம இடத்துல சொர்க்கம்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்திலிருந்து இன்னொரு இடத்துல இருக்கு, அங்க போனா எந்த விதமான துன்பங்களையும் இல்லாம ரொம்ப சௌகரியத்தை அனுபவித்துக் கொண்டு நாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு ஒரு இடம் தான் சொர்க்கம்னு சொல்றாங்க. இப்ப கண்ணனுடைய அனுபவத்தை சொர்க்கம்னு சொல்றாங்களே, இது பொருத்தமாகுமா? இப்ப பூலோகம், சொர்க்கம், நரகலோகம், பரமபதம் இத்தனை இருக்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? பூலோகத்துல இருக்கோம். இன்னொரு இடமான புண்ணியம் செய்தால் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சொர்க்கத்தை போய் அனுபவிக்கிற விஷயத்தை, கண்ணனை அனுபவிப்பதே சொர்க்கமாக இங்கே சொல்லுகிறார்களே, இது பொருத்தமாக இருக்குமா? கிருஷ்ணானுபவம் நமக்கு சொர்க்கமாகுமா என்று சொல்லுகிற போது சீதா பிராட்டி சொன்ன வார்த்தையை நமக்கு இங்கே உதாரணமாக சொல்லுகிறார். ராமன் தசரதனுடைய உத்தரவின் பேரிலே 14 ஆண்டுகள் காட்டிற்கு செல்ல வனவாசம் போக தயாராகிறார். அப்போ சீதா பிராட்டி என்ன சொல்லுகிறார்? நானும் உங்களுடன் வருவேன் என்று சொல்லுகிறார். அம்மா, நான் போறது காடு, அங்க ஆபத்துகள் நிறைய இருக்கும், அசுரர்கள் இருப்பாங்க, தீயவர்கள் இருப்பாங்க, வனவிலங்குகள் இருக்கும், அதெல்லாம் நீ தாங்கிக் கொள்ள முடியாது, அதனால நீ இங்கேயே இரு, இந்த அரண்மனையில இருந்து சுகமாக இங்கே இரு, நான் வனத்திற்கு போய்விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லுகிற போது சீதா பிராட்டி என்ன சொல்றாங்க? உன்னுடன் வாழ்வதே சொர்க்கம். உன்னை விட்டுட்டு இந்த அரண்மனையில இருந்து நான் அனுபவிப்பது எனக்கு சொர்க்கம் அல்ல, உன்னோடு வாழ்வதே சொர்க்கம், உன்னை பிரிந்திருப்பதே எனக்கு நரகம், அதனால நான் உன்னுடனேயே வருவேன் என்று சொல்லி அந்த அனுபவம், பகவானை அனுபவிப்பதே நமக்கு சொர்க்கம் என்று இங்கே சொல்லுகிறாரு. சொல்றாரு கண்ணனே, மைத்ரேயரே, அந்த ஞானிக்கு தேவேந்திரனாய் இருக்கை முதலான பலன்கள் இடையூறாகின்றன. எந்த ஞானிக்கு? ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து பரமாத்மா யார் என்பதை அறிந்து அவனிடத்திலே ஈடுபடக்கூடிய ஞானிக்கு அவரை கூப்பிட்டு, ஒரு உத்தமமான பாகவதர் இருக்கார், அவரை கூப்பிட்டு நீங்க போய் நாளையிலிருந்து இந்திரனாயிருங்க அப்படின்னு சொன்னா அதை தொந்தரவாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த பாகவதர். அதனால்தான் தொண்டடிப்படையில் என்ன சொன்னாரு? இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளான். நீ இந்திரலோகத்தையே கொடுத்து நீ இந்திரனாக இருன்னு சொன்னாலும் எனக்கு அது தேவையில்லை. இந்த ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளை அனுபவிக்கிறேனே தினந்தோறும், அந்த தான் எனக்கு சொர்க்கமே ஒழிய வேறு சொர்க்கம் இல்லை என்று அதை சொல்லப்பட்டிருக்கிறது. பகவானை பற்றி நினைக்கிற போது, அவனுடைய அனுபவங்களை நாம் கேட்கிற போது நமக்கு என்ன? சொர்க்கம் நமக்கு இடையூறாக இருக்கிறது. சொர்க்கத்துக்கு போறீங்களான்னா அது எங்களுக்கு இடையூறு, அது வேணாம். ஏன்னா அங்க பகவான் இருக்க மாட்டார், அவரை பத்தின செய்திகள் அங்கே இருக்காது, அவரை பத்தின பாசுரங்கள் அங்கே இருக்காது, அவரை நாம் தரிசிக்க முடியாது, அதனாலே எனக்கு சொர்க்கம் இடையூறு என்று சொல்லுகிறார். பகவானிடத்தில் ஈடுபட்டவனுடைய மனசுக்கு பிரம்மலோகமும் சிறியதாக தெரியுமா? பிரம்மலோகம் தான் அங்கதான் படைப்பு தொழில் நடக்கிற இடம். அங்க போயிருந்தா பிரம்மாட்ட உட்காந்துக்கிட்டு நமக்கு வேண்டியதெல்லாம் இப்படி படைங்க அப்படி படைங்கன்னு சொல்லலாமேன்னா அதுவும் எனக்கு சிறியதாக தெரிகிறது. அப்ப உலகத்திலேயே உயர்ந்ததாக, நமக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக, நமக்கு சொர்க்கமாக எது இருக்கிறது என்று நாம பார்க்கிற போது பகவானுடைய அனுபவம் தான் சொர்க்கம்.
இப்ப இங்க கூடியிருக்கிற நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். சொர்க்கத்தை விட மேலானதான பகவத் அனுபவத்தை நாம் இங்கே அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால பகவானை அடைவது, அவனுடைய அனுபவம் நமக்கு சொர்க்கம் என்பது மாற்று கருத்தே இல்லை என்பதை பற்றி ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நோற்று, நம்ம இந்த நோன்பை நோட்கிறோம் சொல்றோம். சிலர் என்ன சொல்றாங்க, நீங்க பகவானை சரணமடைந்த பிறகு, இப்ப பார்த்தோம் சாதன பக்தி சாத்திய பக்தின்னு, நீங்க எதையுமே செய்ய வேண்டியதில்லையே, சாத்தியமான பகவானையே பிடித்து விட்ட பிறகு அப்புறம் எதுக்கு நோன்பு விரதம் இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்க வேண்டியிருக்கா? ஆண்டாள் நாச்சியார் இங்க நோன்பு என்று சொல்லுகிறாரு, அது என்ன நோன்பு என்று கேட்கிற போது, நமக்கு நோன்பு என்பது கிருஷ்ணனே நமக்கு உபாயம், அவன்தான் நமக்கு உபாயம் என்று மார்பிலே கை வைத்து நிம்மதியாக உறங்குவதுதான் நமக்கு நோன்பு. எவ்வளவு எளிமை! ஒரு 48 நாள் விரதம் இருக்க வேண்டியதில்லை, நடந்து போக வேண்டியதில்லை, தீ மிதிக்க வேண்டியதில்லை, தீச்சட்டி தூக்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. கிருஷ்ணன் இருக்கிறான், நம்மை அவன் ரட்சிப்பான் என்கிற நினைவு திடமாக ஏற்படணும். அப்படி ஏற்பட்டு விட்டால் நிம்மதியாக மார்பிலே கை வைத்து உறங்குகிறோமே, அதுதான் நோன்பு என்று சொல்லுகிறார். அதான் சொல்றாங்க, அரசரே, பரம்பிரம்ம ஞானிகளான எவர்கள் கிருஷ்ணனை உண்மையாக அறிகிறார்களோ அவர்கள் எல்லா நோன்பும் நோற்றவர்களாகிறார்கள். உலகத்துல எத்தனை விதமான யாகம் தவம் தியானம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் செய்து முடித்தவனாகிறான். எப்போது? கண்ணனே பரமாத்மா, நாம் ஆத்மா, அவனுக்கு நாம் அடிமை என்கிற நினைவு வந்தா போதும். நீங்க கோடிக்கணக்கில் செலவழிச்சு யாகமும் தவமும் தியானமும் பண்ண வேண்டியது இல்லை என்பதை பற்றி இங்கே சொல்லுகிறார். ஏன்னா ஆழ்வார் நம்மளை பற்றி சொல்றார், அடியார்களை பற்றி சொல்லுகிற போது நம்மாழ்வார் என்ன செய்கிறார்? செய்த வேள்வியர், பாகவதர்களாக இருப்பவர்கள், கண்ணனுக்கு அடிமையானவர்களாக இருப்பவர்கள் செய்த வேள்வியர், எல்லா வேள்விகளையும் செய்து முடித்தவர்களாக இருக்கிறார். இத கம்பரும் சொல்றார், செய்தவன், செய்ய வேண்டிய காரியங்கள் கடமைகள் என்னென்னவோ அனைத்தையும் செய்து முடித்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். சரி, இப்படி சொல்றீங்க, எல்லாரும் கண்ணனோட சரணமடைஞ்சிட்டா போதும், வேற விஷயத்த செய்ய வேண்டியதில்லை, அமைதியா இருக்கலாம், மார்பிலே கை வைத்து உறங்கலாமேன்னா, இப்போ ஒரு கோஷ்டி எந்திரிச்சு வந்து வாசல் நின்றுட்டு எழுந்து வா எழுந்து வா எழுந்துவான்னு கூப்பிடுறாங்களே, இந்த கட்டுப்பாடு அவங்களுக்கு பொருந்தாதா? அப்படின்னா, அவர்கள் கண்ணனை அடைய வேண்டும் என்கிற துடிப்பிலே அதிகாலையில எழுந்து மற்றவர்களை எழுப்பக்கூடிய அந்த அக்கறையோடு செயல்படுகிறார்கள். மற்றவர்களை போய் எழுப்பி அது ஒரு கைங்கரியம், அதனாலே நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்ற உபாய புத்தியோடு அவர்கள் செய்யவில்லை. கோஷ்டியிலே எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும், யாரும் விட்டு போகக்கூடாது என்கிற எண்ணத்தோடு செய்வதனாலே அது உபாய புத்தியிலே சேராது அப்படின்னு. இப்ப சாதன பக்தி சாத்திய பக்தின்னு ரெண்டு பார்த்தோம். சாதனம்னா அதுல என்னென்ன இருக்கு? கர்மம், ஞானம், பக்தி. இந்த காரியங்கள்ல ஏதோ ஒன்றை நாம் எடுத்து கடைபிடிக்கணும், அப்பதான் நமக்கு பகவான் நன்மையை கொடுப்பான்னு சொல்றாங்க. அப்ப சித்தோபாயமான பெருமாளையே பற்றிவிட்டால் நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதுன்னு சொல்றோமே, ஆனாலும் அதுக்குள்ளேயும் கர்மம் ஞானம் பக்தி இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியுடைய கர்மம் என்ன? இவர்களுடைய கைங்கரியம். பகவானுக்கு இவர்கள் செய்கிறார்களே, பாகவதர்களுக்கு இவர்கள் செய்கிறார்களே, அந்த கைங்கரியம்தான் கர்மயோகம். ஞானம், நான் சேஷத்துவப்பட்டவன், நான் பகவானுடைய சொத்து, நான் அவனுக்குரியவன், நான் சுதந்திரன் அல்ல, நான் அவனுக்கு அடிமை என்று உணர்வதுதான் ஞான யோகம். பக்தி யோகம்ங்கிறது பகவான் மேலே ஏற்படக்கூடிய ருசி, எந்த நேரமும் அவனை பற்றிய நினைவோடையே நாம் இருப்பதுதான் நமக்கு பக்தி யோகம். அப்ப நமக்கும் கர்மம் ஞானம் பக்தி இருக்கிறது. அதனால எழுப்புகிறவர்கள் குறைவானவர்கள், உள்ளே உறங்குகிறவர்கள் உயர்ந்தவர்கள்ங்கிற வேறுபாடு கிடையாது. பாவகர்கள் எல்லோரும் ஒரே நிலையில இருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை நமக்கு இங்க சொல்றாங்க. அதுக்கடுத்து அந்த பெண் என்ன சொல்றாங்க? அம்மானாய் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நீ எங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள், நீ வந்து மற்றவர்களை எழுப்பக்கூடிய நிலையில இருப்பதை விடுத்து உன்னை வந்து எல்லோரும் எழுப்பக்கூடிய நிலையிலே நீ இருக்கிறாயே, அப்ப நீ என்ன செய்கிறாய்? ரட்சக பாவத்தை மாற்ற பார்க்கிறாய். நீதான் எங்களை ரட்சிப்பவள், நாங்கள் உன்னிடத்திலே ரட்சகத்தை பெறக்கூடியவர்கள்,
நீ மாற்றணும் நினைக்கிற, ஆனா நாங்க விட மாட்டோம். நிச்சயமாக உன்னை நாங்கள் எழுப்பி இந்த கோஷிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற நினைவோடு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது அந்த பெண் உள்ளே இருந்து பதிலே பேசவில்லை. பேசாமல் அமைதியாக இருக்கிறார். ஏன் இவங்க அப்படி அந்த அம்மா அமைதியா இருக்கிறாங்கன்னா, பாகவதருடைய பேச்சும் செயலும் காதுக்கு அவ்வளவு இனிமையை தரக்கூடியது. வேற வேற விஷயங்களை கேட்பதை விட ஒரு பாகவதர்கள் ஒரு அடியவர்கள் பேசக்கூடிய பேச்சு, அவர்கள் எதை பற்றி பேசுவாங்க? இன்னைக்கு டிவியில் அந்த இது பார்த்தேன், அதில் இப்படி வந்தது, இல்லை அவங்க வீட்டில் இது நடக்குது, இப்படி விஷயங்களை பேசுவாங்கன்னு நினைக்கல. அந்த அடியவர்கள் எந்த நேரமும் பகவானை பற்றியும் பகவானுடைய மேன்மையை பற்றியும் அவனுடைய குணங்களை பற்றியுமே பேசுவார்கள் என்பதனாலே அதை கேட்பது இனிமை. அதனால இந்த வாசலிலே நின்று இந்த பெண்கள் பேசக்கூடியதை கேட்டுக்கொண்டு ரொம்ப இனிமையாக அனுபவித்து கொண்டு இருக்கிறாராம். அதான் செவிக்கினிய செஞ்சொல். இப்படி பேச்சே நமக்கு இனிமையை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஏதாவது கூட போய் பார்த்து பெருமாளை சேவிச்சா தானே இனிமையை கொடுக்கும். இவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அது இனிமையா இருக்குன்னா அது மாதிரி நடந்திருக்கா என்று கேட்கிற போது சீதா பிராட்டி பிரிந்து இலங்கையில் இருக்கிறார். தேடி சென்ற அனுமன் அங்கே பார்த்து விடுகிறார். பார்த்து விட்டு ராமனை பற்றியும் தன்னை பற்றியும் விஷயங்கள் அங்கே சொல்லுகிற போது சீதா பிராட்டினால எந்த பதிலும் பேச முடியாத அளவில் வாயடைத்து நின்றாராம். ஏன்னா அந்த வந்திருப்பவர் தூய்மையான ஒரு ராமபக்தர். அந்த ராமபக்தர் ராமனுடைய மேன்மையை பற்றியும் இவரை விட்டு பிரிந்த பிறகு அவர் படக்கூடிய துன்பங்களை பற்றியும் சொல்லுகிற போது அதை கேட்கக்கூடிய நிலையிலே தான் இருந்தாரே ஒழிய அனுமனிடத்திலே பதில் பேசக்கூடிய நிலை அங்கே இல்லை. அப்ப இங்க அனுமனுடைய சொல் சீதா பிராட்டிக்கு இனிமையாக இருக்கிறது அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்துக்காகவும் இந்த அம்மா அமைதியா இருக்கிறாங்களா, என்னன்னா இந்த கோஷ்டியிலே கடைசி தொண்டனாக இருக்கக்கூடிய நிலையில இருப்பவள் தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மள என்ன செய்யறாங்க, அம்மா நாயின்னு முதன்மையாக இருக்கக்கூடிய பெண்ணுன்னு சொல்றாங்களே, இப்படி நம்மளை சொல்லலாமா? இது தவறு இல்லையா? அடியேன் அடியேன் நேற்று பார்த்தோம். அடியேன் 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 எவ்வளவு பின்னாடி நம்ம தாழ்த்தி கொள்ளுகிறோமோ அவ்வளவு நாம அந்த பக்தியிலே உயர்ந்து நிற்கிறோம் பார்க்கிறோமே. நம்மளை அம்மா நாயின்னு சொல்லிவிட்டார்களேன்னு அதனாலேயும் அந்த பெண் அமைதியாக இருக்கிறாள். அப்ப சொல்றாங்க, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நீ வாசலை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, உள்ளே இருந்து கொண்டு இந்த வருகிறேன் என்ற வார்த்தையாவது சொல்லணும். இல்லை எல்லாரும் வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லணும். நீ வாசலையும் திறக்கவில்லை, உன்னுடைய வாயையும் திறக்கவில்லையே, நீ மாத்திரம் எங்களுடைய பேச்சை கேட்டு இனிமையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, அதே போல உன்னுடைய பேச்சை நாங்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கும் இல்லையா? இப்படி நீ வாசலை திறக்காவிட்டாலும் வார்த்தை சொல்லாமல் இருக்கிறாயே, இது தவறில்லையா என்று கேட்கிறார். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய இனிமையா. சீதா பிராட்டியோட நிலைமையை பார்த்தோம். அங்கிருந்து வந்து ராமன்ட்ட சொல்றாரு இல்லையா அனுமன், கண்டேன் சீதையை, எப்படி கற்பின் கனலை அப்படின்னு சொல்லும் போது ஒரே வார்த்தையில் கண்டேன் கற்பின் கனலை அப்படின்னு சொல்லுகிற போது பார்த்துட்டேன் சீதைய கற்போட இருக்கிறார், சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அனுமன் அந்த இலங்கையிலே நடந்த விஷயங்களை வந்து ராமனிடத்திலே சொல்லுகிற போது ராமன் கேட்கிறாராம், அனுமானே, இனியவளாகவும் இனிய பேச்சை உடையவளாகவும் என்னை விட்டு பிரிந்தவளாகவும் உத்தம ஸ்திரியாகவும் எனக்கு பிரியமானவளாக உள்ள சீதை என்ன சொன்னாள்? அவள் சொன்ன வார்த்தை நீ சொன்னா அவளே என்னிடம் பேசுவது போல எனக்கு ஒரு இன்பம் ஏற்படும், அதை சொல்லுன்னு கேட்டாங்க. அதனால இவங்களும் கேட்கிறாங்க, உள்ளந்து ஏதாவது நீ பேசு, மாற்றமும் தாராரோ, நீ பதிலே சொல்லாமல் இருக்கிற, வாசலை மூடினால் வாயையும் மூட வேணுமோ? கோபத்துல வைறாங்க, எத்தனை வார்த்தை விடுறாங்க பாருங்க. வாசலை மூடினால் வாயையும் மூட வேணுமோ? எங்கள் கண்ணை பட்டினி போட்டால் எங்கள் காதையும் நீ பட்டினி போட வேண்டுமோ? நீ கண்ணனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய்ங்கிற சந்தோஷம், நீ அவனுடைய சரக்கு, அவன் உன்னுடைய சரக்கான கண்ணனை கூட எங்களுக்கு நீ தரவானா, எங்களுடைய சரக்கான உன்னை நீ எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த வாசலை திறக்காமல் இருப்பதற்கும் அவள் வாய் பேசாமல் இருப்பதற்கும் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார். நல்ல விஷயத்தை நீ மாத்திரம் அனுபவிக்கலாம் நினைக்கிறியா? அதை நாங்களும் அனுபவிக்க வேணாமா? எங்களுக்கு நீ உன்னுடைய தரிசனத்தை தராவிட்டால் உன் பேச்சையாவது எங்களுக்கு தர வேண்டுமே என்று இங்கே இருந்து சொல்லுகிறார். அப்ப அந்த பெண் சொல்றாங்க,
மாற்றமும் தாராரோ. நீ பேசாமல் இருக்கிற. கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீ எங்களை வாங்கன்னு கூட சொல்ல வேணாம், ஏன் இந்நேரத்துக்கு வந்து நீங்க தொந்தரவு பண்ணீங்க, நீங்க போங்கன்னாவது சொல்லு. ஆழ்வார் சொல்றார் பாசுரத்துல, பாவி நீ என்று, பாவி நீ என்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே. பெருமாள் சொல்றார், நான் உன்னை பார்க்க வரும்போது என்னைய பார்த்து நீங்க பேசாம மட்டும் இருக்காதீங்க பெருமாளே, போடா பாவினாவது சொல்லுங்க, அந்த சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுங்க, நீங்க என்னிடம் பேசுனீங்கன்ற சந்தோஷம் எனக்கு இருந்தால் போதும் என்ற நிலையில இருப்பதுதான் உண்மையான பக்தி. அப்படி நீ எங்களுக்கு வாசலையும் திறக்கல, நீ வாயும் பேசலையே, சொர்க்கம் புகின்ற கிருஷ்ணானுபவமாகிற அந்த சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டு எங்களை நீ வெறுமனே விடுகிறாயே, இது நியாயமா என்று கேட்கிறார். சரி, இவ்வளவு தூரம் பேசுறாங்க, இன்னும் பதில் சொல்லாட்டி இன்னும் கடுமையா நம்மளை ஏசுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, கண்ணன் இங்க வரல, நான் மட்டும்தான் இருக்கிறேன், இதோ எழுந்து வந்து விடுகிறேன். கண்ணன் இருக்கிறான்னு சொல்லி நீங்க சந்தேகப்பட்டே பேசுறீங்க, அதனாலதான் நான் வெளியே வரலன்னு நினைக்கிறீங்க. கண்ணனோடு இருப்பதனாலே தான் உங்களோடு நான் பேசவில்லை என்று நினைக்கிறீர்கள். உறுதியாக இல்லை, நான் மாத்திரம்தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. இவங்க சொல்றாங்க, பேசுன்னு சொன்னோம், நாங்க பேசுன்னு சொன்னதுக்காக நீ பேசுனதுல சந்தோஷம், ஆனா நீ பேசின வார்த்தையே பொய்யான வார்த்தையாக இருக்குது. முதல் வார்த்தையை எங்களிடம் பொய் பேசுகிறாய், கண்ணன் உள்ளேதான் இருக்கிறான் என்று சொல்கிறார். எப்படி இவர்கள் நினைச்சு சொல்றாங்கன்னா அதுக்கு அடையாளம் சொல்றாங்க, நாற்ற துளாய் முடி, கம கமவென்று வாசனை கொடுக்கக்கூடிய திருத்துளாயை மாலை அணிந்திருக்கக்கூடியவன் பெருமாள். அங்க உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்து எங்களுக்கு துளசி வாசனை வருது. அப்படி துளசி வாசனை வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த துளசியை மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் உள்ளேதான் இருக்கிறான். நீ அவனை உள்ளே வைத்துக் கொண்டு அவன் இல்லை என்று பொய் சொல்லுகிறாயே என்று சொல்லுகிற போது அந்த பெண் சொல்றாங்க, வாஸ்தவம் திருத்துளாய் வாசனை வருது, அவன் எப்படிப்பட்டவன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனான்னா 9 நாளைக்கு அந்த திருத்துளாய் வாசனை அடிக்கும். ஒரு 10 நாளைக்கு முதல்ல நம்ம இந்த நோன்பெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னே இங்கே வந்து விட்டு போனான், அந்த வாசனை தான் அடிக்கிறதே ஒழிய இப்போது அவன் உள்ளே இருப்பதனாலே உண்டான வாசனை அல்ல. அதனால நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டியதில்லை, நான் மாத்திரமே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு மேலேயும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாமல் கண்ணன் எப்படி உள்ளே வந்திருக்க முடியும்? நான் நோன்புக்கு வர வேண்டும் என்பதற்காக நேற்று சாயந்தரம் என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்தவங்க இப்போ வரைக்கும் நீங்க அங்கேயே தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாமல் கண்ணன் எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியும்? அதனால நிச்சயமாக கண்ணன் இங்கே இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நாற்ற துளாய் முடி நாராயணன். இங்க நாராயணன் சொல்றாங்க, நாராயணா என்று சொன்னா எல்லா பொருள்களிலும் நீக்கமர கலந்திருப்பவன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நர நார நாரா, நரன்னா மனிதனை சொல்றோம், நார அப்படிங்கிற போது உயிருள்ள அனைத்தையும் சொல்கிறோம், நாரா என்று சொல்லுகிற போது உயிர் இல்லாத பொருள்களையும் சேர்த்துக் கொள்கிறோம். அப்படி உயிர் உள்ள உயிர் அல்லாத அனைத்து பொருள்களுக்கும் அந்தரியாமியாக கலந்து நிற்கக்கூடிய அவன் நாராயணனாக இருக்கிறான். நாங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டே இருந்தாலும் எங்களுக்கே தெரியாம அந்தரியாமையா அவன் வீட்டுக்குள்ள வந்துடுவான், அவன் நாராயணன். அதனால நிச்சயமாக அங்கே உள்ளேதான் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்னா எல்லா பொருளையும் நீக்கமர நிறைந்திருக்கிறான்னா, அப்ப ராவணனுக்குள்ளே இருக்கிறானா, இரணியனுக்குள்ளே இருக்கிறானா, துச்சாதனனுக்குள்ளே இருக்கிறான்னா, அவர்களுக்குள்ளேயும் இருக்கிறான். அவனை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அனைத்துக்குள்ளும் அவன் இருந்து கொண்டுதான் எல்லாரும் இயக்க முடியும். எத்தனை விதமான நம்ம விளக்குகள் மாட்டினாலும் கூட அது இயங்குவதற்கு மின்சாரம் எப்படி தேவைப்படுகிறதோ அந்த மின்சாரம் போல கண்ணுக்கு தெரியாமல் எல்லாவற்றிற்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியவனாக இருப்பவன் தான் நாராயணன். தன்னை பிடிக்காதவங்களுக்குள்ளேயே இருப்பான், நீ அவளுக்கு ரொம்ப பிடித்தவள், அதனால உன் வீட்டுக்குள்ளே அவன் இருப்பான் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. அதான் நாற்ற துளாய் முடி நாராயணன், அவன் உள்ளே இருப்பதனாலேதான் நீ பதில் பேசாமல் இருக்கிறாய். இப்ப கதவை திறந்தா கண்ணன் அவங்க பார்த்துருவாங்க, நாங்க எல்லாரும் பார்க்க நினைக்கிற கண்ணனை நீ வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கிறான்னு நினைச்சிருவாங்கன்னு என்கிட்ட பேசவும் இல்லை, வாசலை திறக்கவும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி பார்த்தாங்க, பேசாம இருந்தாலும் நீ பேசலையேன்னு நம்மளை திட்டுறாங்க. பேசுனா பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது, கண்ணன் இல்லைன்னு மருத்துவரை சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ கோஷ்டி என்ன நினைப்பாங்க,
எது பேசினாலும் இல்லை இல்லைன்னு மறுத்து பேசுகிறாளே நம்ம மேல கோவப்படுவாங்க, அதனால நாம அமைதியா இருந்துக்கிறோம் மறுபடியும் அப்படின்னு நினைக்கிற போது அப்ப இந்த கோஷ்டியார் விடலை. என்ன சொல்றாங்க? நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானு. கும்பகர்ணன் ஒருத்தர் இருந்தார், ராவணனுக்கு தம்பி. அவருக்கு என்ன ஒரு நிலைன்னா, ஒரு வருடம் இருக்குன்னா 6 மாசம் தூங்குவார். 6 மாசம் கழிச்சு இருந்துச்சு 6 மாசத்துக்கு தூங்காம இருப்பார். அப்படிதான் இருப்பார். அவர் தான் இந்த உலகத்திலேயே தூக்கத்துக்கு அதிபதி. யாராவது நல்லா தூங்கினா கும்பகர்ண தூக்கமாக இருக்கிறதே என்று உதாரணம் சொல்லக்கூடிய அளவுல இருக்கு இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? அப்படிப்பட்ட கும்பகர்ணன் ராமனாலே கொல்லப்பட்டார். அப்படி இறக்கும் போது அவன் என்ன செஞ்சுட்டான்? தாங்கிட்ட இருக்கிற தூக்கம்ங்கிற அந்த சொத்தை உனக்கு கொடுத்துட்டு போயிட்டான் பொழுது. அவன் தூக்கமாவது தூக்கம், நீ பெருந்துயில் கொள்ளக்கூடியவளாக இருக்கிறாய். அவன் 6 மாதம் தூங்கி 6 மாதம் விழித்திருந்தால் நீ 12 மாதமும் இருக்கிறாய என்று நம்மால் போட்ட பறை தரும் புண்ணிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாராயணா அப்படிங்கிறது நமக்கு திருமந்திரம். அந்த நாமத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது, நாராயணன் அப்படிங்கிற ஒரு அந்த திருநாமத்தை சொல்லுகிற போது ஆழ்வார்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த நாராயணன்கிற நாமத்துக்கு முன்னையோ பின்னையோ அந்த நாமத்தினுடைய பெருமையை நிச்சயமாக சொல்லி இருப்பார்கள். அப்பதான் அது சிறப்பா இருக்கும். இப்போ ஒரு சாதாரண ஒரு நிலையில ஒரு உயர்ந்தவரை பற்றி நாம் மேடையிலேயோ அழைப்பதில்லை போடும்போது என்ன செய்யறோம்? திரு அப்படின்னு போடுறோம். திருன்னு போடாட்டி அவர் கோவிச்சுக்குவாரோ, அவருக்கு ஒரு மரியாதையை கொடுக்குறோம். கொஞ்சம் மேல இருந்தா உயர் திருன்னு போடுறோம். அதுக்கு மேன்மையானவர்னா மாண்புமிகுன்னு போயிடும். அதுக்கு மேல இருக்காருன்னா மேதகுன்னு போடுறோம். அப்படி பின்னாடி இருக்கிற அந்த பெயருடைய பெருமையை சொல்வதற்காக முன்னால நாம் சேர்ப்பது போல ஆழ்வார்கள் நாராயணா என்று சொல்லுகிற போது அதனுடைய மேன்மையை சொல்லுவார்கள். எப்படி சொல்லியிருக்கிறாங்க? என் பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன், உயர்ந்ததான பெருமையை உடைய நாரணன். நாரணன் முழு வேலு உலகுக்கும் நாதன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை அன்றி அறியலேன் கண்டே நாரணா, நீ என்னை அன்றி இல்லையே. நான் உன்னைய தவிர எனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு என்னைய தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன்னா பக்தியில ஈடுபட்டு விட்டா அந்த நிலைமை. அப்படி நாராயணன் சொல்லுகிற போது அதற்கு முன்னையோ பின்னையோ அதனுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்ற ஒரு முறை இருப்பதனாலே ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாரு? நாற்ற துளாய் முடி நாராயணன். இதை சொல்லுவதனாலே இந்த லீலா விபூதிக்கு அவன் தலைவன் என்கிற சிறப்பை சொல்லுகிறார்கள். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க? நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள்னு சொல்றாங்க. அப்ப புண்ணியம் கொடுக்கறது எங்க? பரமபதம். அப்போ அந்த இருக்க மேல இருக்கிற உலகங்களுக்கும் அவனே தலைவனாக இருக்கிறான் என்பதை பற்றி சொல்வதற்காகத்தான் நாற்றத்துளாய் முடி நாராயணன், நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, அங்க போக வேண்டியதில்லை, பகவானை அனுபவித்தால் போதும் நம்ம நினைச்சோம். இப்ப இங்க புண்ணியம்னு சொல்றோம். இந்த புண்ணியம்ங்கிறது நம்ம என்ன செய்யணும்? புண்ணியம்ங்கிறது தனியா ஒண்ணு இருக்குன்னு அதை நம்ம அனுபவிக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாங்க? புண்ணியம் என்பதே பகவான் தான். பகவானை நாம் அடைந்து அவனை நாம கையில வைத்திருப்பதே நமக்கு மிகப்பெரிய புண்ணியமாகும். இந்த புண்ணிய சப்தம் யாரை குறிக்கும்? ஸ்ரீமன் நாராயணனையே குறிக்கும். அவன்தான் புண்ணியத்தின் சொரூபமாக இருக்கிறான், அவன்தான் அந்த ரூபமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் சொல்றாங்க, வேதத்தை அறிந்தவர்களும் ஆத்ம ஞானிகளான மகான்களும் மகாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனையே பழமையான தர்மம் என்று சொல்வார்கள். அவன்தான் புண்ணியம் நமக்கு. உங்ககிட்ட என்ன புண்ணியம் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லணும்? பகவான் தான் எங்கிட்ட இருக்கிற புண்ணியம். உங்ககிட்ட என்ன சொர்க்கம் இருக்குன்னா பகவான் தான் எனக்கு சொர்க்கம். வேற என்ன சொர்க்கம்? சொர்க்கமும் அவன்தான், என்னிடம் இருக்கக்கூடிய புண்ணியமும் அவன்தான் என்று சொல்ல வேண்டும். இதைத்தான் சொல்றாங்க, ரகு சிரேஷ்டனே நீயே எல்லா உலகையும் பரிசுத்தப்படுத்துபவன். ராமன் தான் இந்த உலகம் அனைத்தையும் பரிசுத்தப்படுத்தவனாக இருக்கிறான். புண்ணிய வஸ்துக்களை காட்டிலும் மிகச்சிறந்த புண்ணியமாய் இருப்பவன் இவனே அப்படின்னு பகவான் தான் புண்ணியமாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை போற்ற, அவனைத்தான் நாம் போற்ற வேண்டும். அவனை போற்றினால்தான் நமக்கு இந்த புண்ணியமும் சொர்க்கமும் கிடைக்கும். போற்ற பறை தரும் புண்ணிய நாள். அப்படிப்பட்ட புண்ணிய நாள்
பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன். அவனாலே கூற்றத்தின் கூற்றம்னா யமனுடைய வாயிலே விழுந்தான். இது ஏன் இங்க சொல்றாங்க? ராமனுக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்கு முன்னே, சீதாபிராட்டியை கவர்ந்து செல்வதற்கு முன்னே என்ன இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் அத்தனை தேவர்களும் எல்லாரையும் ராவணன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். சொல்லுவாங்க, அவனுடைய படிக்கட்டில் கூட நவகிரகங்களை ஒவ்வொன்றையும் போட்டு அதை மிதிச்சு தான் அவர் போய் அந்த சிம்மாசனத்திலே அமர்வார் என்று சொல்லுவார்கள். அப்படி அவனுக்கு அடிமையாக இருந்த யமனுடைய வாயிலே விழக்கூடிய நிலைமை கும்பகர்ணனுக்கு எப்போது ஏற்பட்டது? ராமனை பகைக்கிற போது. ராமனை பகைத்ததுனாலே அந்த யாரு யமன் இவங்க குடும்பத்துக்கு அடிமையா இருந்தவன், அந்த அடிமையா இருந்தவனுடைய வாயிலே போய் விழ வேண்டிய நிலைமை கும்பகர்ணனுக்கு ஏற்பட்டது. அது ஏன் அந்த தவறை செஞ்சிருக்க கூடாது? பகவான் எதிரிகளுக்கு கூட நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர். அவரிடத்திலே பகைத்து கொண்டு அவருடைய பிராட்டியை கவர்ந்து சென்று கொண்டு தரமாட்டேன் என்று சொன்னதனாலேதான் அந்த பகை அங்கே ஏற்பட்டது. அப்படி கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் உன்னிடத்திலே தூக்கத்தை கொடுத்து விட்டானோ, பெருந்துயில். அவனாவது தூக்கம், நீ பெருந்துயில் கொள்பவளாக இருக்கிறாயே அப்படின்னு சொல்லி கும்பகர்ணனுடைய நிலைக்கு ஒப்பிட்டு இந்த பெண்ணை சொல்லுகிறார். இதுவரைக்கும் அந்த பெண்ணு கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு சிறு ரோசம் வந்துட்டு, போயும் கும்பகர்ணன் கூட நம்மளை ஒப்பிட்டு சொல்லிட்டாங்களே, அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இங்கே நடந்து கொண்டோமே, இது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க, தடான்னு அதுல இருந்து நம்ம எழுந்து இவங்களை போய் கதவை திறந்து இவங்கிட்ட பேசாட்டி இன்னமும் பாபிகளோட போய் நம்மளை உதாரணப்படுத்தி ஒப்பிட்டு சொல்லி விடுவார்கள் என்று அவர்கள் அந்த படுக்கையிலிருந்து சடான்னு எந்திரிக்கிறாங்க. அப்பதான் இவங்க சொல்றாங்க, எந்திரிக்கிற போது அந்த பெண்ணானவள் கிருஷ்ண கிருஷ்ணா என்று சொல்லி கொண்டு எழுந்து தன் உடம்பிலே முறுவல் வலிக்கிறார். அப்படி முறுவல் வலிக்கக்கூடிய அழகை இவர்கள் ஜன்னல் வழியாக பார்க்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சொல்றாங்க, ஆற்ற அனந்தலுடையாய், எவ்வளவு பெரிய அழகாக நீ இருக்கிறாய், இந்த அழகை பார்க்க வேண்டுதான் உங்களை நாங்க சீண்டி பேசணும். இப்படி உன்னைய குத்தி பேசினதுனால தானே இவங்களை வேமா எந்திரிச்ச, அந்த எழுந்ததுனால தானே நீ படுக்கையிலிருந்து எழுந்து முறுவல் வலிக்கக்கூடிய அந்த அழகை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. ஆற்றல் அனந்தலுடையாய் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலே தான் நீ எங்களுக்கு தலைவி என்று சொன்னோம். தூங்கும்போது அழகா இருக்கிறது யாருன்னா பெருமாள் தான். நம்மெல்லாம் தூங்கும்போது நம்மளை பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு நமக்கே தெரியாது. அதே போல இந்த பெண்ணானவள் தூக்கத்திலிருந்து எழுகிற போது இவ்வளவு அழகாக இருக்கிறாயே என்று அந்த அழகை இவர்கள் ரசித்து, அதனாலே தான் நாங்கள் உன்னை தலைவி என்று சொன்னோம். அருங்கலமே, நீ எப்படிப்பட்டவளாக இருக்காய், கிடைப்பதற்கு அரியதான ஆபரணம் போன்று இருக்கிறாய். நீ வந்தால்தான் இந்த கோஷ்டி முழுமையடையும். நீ இல்லாட்டி திருமண் வைக்காத நெற்றி போல நாங்க இருக்கு. தினந்தோறும் திருமணோட பார்த்தவங்க முகத்தை அது இல்லாம பார்த்தா எப்படி இருக்கும், பிரிச்சுன்னு அது போல ஆகிவிடும். அதனால நீ எங்களுக்கு அருங்கலமே அப்படின்னு சொன்னதுமே இவர்களை இப்படி கூப்பிடுறாங்க. நம்ம வேமா போய் கதவை திறந்துடலாம் வருகிற போது இவங்க என்ன சொல்றாங்க, தேற்றமாய் வந்து திற, நாங்க கூப்பிட்டுட்டோம், உன்னை கொஞ்சம் கோவப்படுத்தி சீண்டி விட்டுட்டோம், அதனால வேகமா வந்து திறக்கிறேன்னு படுக்கையிலிருந்து அந்த நிலையோடு நீ வந்து விடாது. படுக்கையில இருந்து எழுந்து முறுவல் வலித்து அந்த படுக்கையிலேயே அமர்ந்து உன்னுடைய ஆடை ஆபரணங்களை திருத்தி கொண்டு நீ வர வேண்டும். அந்த எழுந்த கோலத்தோடு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி வந்து நின்னா யார் நின்னா? சுக்ரீவன் மழைக்காலம் முடியவும் ராமரே நான் வந்து விடுகிறேன், நாம் எல்லாரும் சேர்ந்து சீதையை தேடலாம்னு சொல்லிட்டு போய் அவர் ராஜாவாயிட்டார். இந்த ராஜாவானதுமே ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை கூட மறந்து போயிட்டார். ஏன்னா சுகபோகத்தை அனுபவிக்கிறார். வாடிக்கிட்டப்பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ற அளவுல அரசனாக அமர்ந்து என்னென்ன அனுபவிக்கணுமோ மொத்தத்துக்கு அனுபவிக்கிறார். சொன்ன நேரத்துல சுக்ரீவன் வரல. அப்ப ராமனுக்கு கோபம் வந்தது. பாரு, பதவி வந்தது நம்மளை மறந்துட்டான் பாரு, முதல்ல போய் அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு வா லட்சுமணான்னார். லட்சுமணர் இயற்கையே ரொம்ப பொறுமைசாலி, அவருக்கு கோபம்னாலே என்னன்னு தெரியாது. ஏன்னா பரதனை பார்த்தே கோவப்பட்டவர். சொல்லிட்டு போய் நம்ம அண்ணன் பட்டம் சூட்டி வச்சு நம்ம வல்லையேன்னு வேகமா போய் அவரை தண்டிக்க போகிற போது அவன் வருகிற வேகத்தை பார்த்துட்டாங்க. அங்க கிஷ்கிந்தையில் இவர் வர்ற வேகத்தை பார்த்தா சுக்ரீவனை சம்ஹாரம் பண்ணாம போக மாட்டாரு. இப்ப அவருடைய இளையாழ்வாருடைய லட்சுமணனுடைய வேகத்தை தடுக்க வேண்டுமேங்கிறப்ப என்ன செஞ்சாங்க, தாரைய போய் முன்னாடி நிறுத்தினாங்க. அவன் என்ன நிலையில இருக்கா,
சுக்கிரீவனோடு படுக்கையில இருந்த நிலையோடு வந்து அவன் முன்னாடி நின்னான். அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டார் அவர். ஏன்னா அவர் சீதா பிராட்டியவே தலை நிமிர்ந்து பார்க்காதவர். சீதா பிராட்டியுடைய ஆபரணங்கள்லாம் காட்டி இது சீதைதான்னு கேட்கும்போது அவருக்கு தெரியல. காலில் இருக்கிற மிஞ்சியை காட்டி இது சீதா பிராட்டி தானே கேட்டாங்க. ஆமா, இது சீதா பிராட்டின்னு. ஏன்னா அவங்க திருவடியை தவிர்த்து நான் எதையும் பார்த்ததில்லைன்னு இருக்கிறார். அப்படிப்பட்டவர் முன்னாடி போய் அப்படி அலங்கோலமா நிக்கிற போது என்ன செஞ்சார்? அவர் வேகத்தை குறைச்சிக்கிட்டார். அந்த அம்மா எதுக்கு செஞ்சாங்க? சுக்கிரீவனை காப்பாத்துறதுக்காக செஞ்சாங்க. அந்த மாதிரி தாரை வந்தது போல நீ வந்துவிட வேண்டாம். படுக்கையில இருந்து எழுந்து உன்னை அவனுடைய ஆடை ஆபரணங்களை எல்லாம் திரித்து கொண்டு தேற்றமாய் வந்து நீ திறக்க வேண்டும் என்று இன்று பகவானே நம்மை மகிழ்விக்கக்கூடியவன், பகவானே நம்மை ரட்சிக்கக்கூடியவன். நாம் எந்த விதம் அவனை சரணடைவதை தவிர நாம் வேற எதையும் செய்ய வேண்டியதில்லை என்று எண்ணத்திலே இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பி கோஷிலே சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.